உருளையன்பேட்டை அருந்ததி நகர் அருகே உள்ள முத்தாலம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் மேற்கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை திருவள்ளுவர் சாலை அருந்ததி நகர் நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே முத்தாலம்மன் ஆலயம் உள்ளது. புற்று வடிவமாக சுயம்பாக உருவாகியதை அடுத்து மக்கள் வழிபட்டு வந்தனர். இந்நிலையில் முத்தாலம்மன் கோவிலாக எழுப்பப்பட்டு திருப்பணிகள் நடந்து வந்தது. இன்று திருப்பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் முத்தாலம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெற்றது. மகா கணபதி, வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணியர், பர்வதவர்த்தனி சமேத கைலாசநாதர், அகஸ்தியர், முத்தாலம்மன், வெள்ளையம்மா, பொம்மியம்மா சமேத மதுரை வீரன், சப்த கன்னியர்கள், லட்சுமி குபேர் மற்றும் முனீஸ்வரர், அபய ஆஞ்சநேயர், காலபைரவர், நவகிரகங்கள், சாய்பாபா, கொடிமரம் மற்றும் நூதன ராஜகோபுரம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் உள்ளிட்டோர் தலைமை தாங்கி நடத்தினார். இதில் எம்எல்ஏக்கள் நேரு, ரிச்சர்ட், ஜான்குமார், வெங்கடேசன், வி. பி. ராமலிங்கம், முன்னாள் எம்எல்ஏ ஓம்சக்தி சேகர், இந்து அறநிலையத்துறை செயலர் ஜெயந்த்குமார் ரே, இந்து அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன் மற்றும் திரளான பக்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மாலை 12 மணிக்கு மகா அபிஷேகம் மற்றும் விசேஷ அலங்காரங்கள் தீபாராதனை நடைபெற்றது. மதியம் 1 மணிக்கு சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது. மேலும் இரவு 9 மணி அளவில் அம்மன் வீதி உலா நடைபெறவுள்ளது. முன்னதாக கடந்த 19ஆம் தேதி காலை மங்கள இசையுடன் தேவத அனுஞ்சை, விக்னேஸ்வர பூஜை, கோபூஜை உட்பட பல்வேறு பூஜைகள், ஹோமங்கள் நடைபெற்றது. அதனை அடுத்து 3 நாட்கள் காலை மங்கள இசையுடன் பூஜைகளும் தீபாராதனைகளுடன் யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றது. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை 6 மணி அளவில் மண்டல பூஜை துவங்கி 48 நாட்கள் நடைபெறவுள்ளது. கும்பாபிஷேக விழாவுக்கான ஏற்பாடுகளை ராஜேந்திரன், அசரவேல் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி சண்முகம், அருந்ததி நகர், முத்தமிழ் நகர், ராஜநகர் பகுதி முக்கியஸ்தர்கள் செய்திருந்தனர்.